பொரிச்ச குழம்பு செய்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொதிச்சதும் 2 துண்டு பட்டை, நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 வெங்காயம், 1 தக்காளி, 2 பச்சை மிளகாய். அந்த 1 வெங்காயத்தில் நீங்கள் சின்ன வெங்காயத்தை கலந்து கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 1 நிமிஷம் ஆனதுக்கு பிறகு புதினா போட்டுக்கோங்க. சும்மா 2-3 இலை வாசத்துக்கு. ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. அஞ்சு நிமிஷம் நல்லா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க காயை ஆட் பண்ணிக்கலாம். காய் என்ன எடுத்து வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு 3 காய் தேவைப்படும். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய். உங்களுக்கு உங்கள் விருப்பப்படி நீங்கள் எடுத்து இந்த மாதிரி கீரி, உருளைக்கிழங்கு தோல் சீக்காமல் நான் போடுறேன், நீங்கள் எப்படி வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு தான் எப்போவுமே டேஸ்ட்டு. நல்லா வதங்கட்டும். கல்லுப்பு போட்டாலே நமக்கு சீக்கிரமாக வதங்கிடும். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. தனி மிளகாய் ஸ்பூன் 1.25 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்கள் உரப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. வறுத்து அரைச்ச மல்லி சீரக பொடி, நாங்கள் அப்படி தான் மல்லித்தூள் யூஸ் பண்ணுவோம், நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க. இது ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனியாவில் பாதி கால்வாசி சீரகம் போடுவோம். அதில் கொஞ்சோண்டு மிளகும் கைப்பிடி போட்டுப்போம் வாசத்துக்கு. இப்போ அப்படியே செம்ம வாசமாக இருக்கும். நல்லா மசாலாலாம் 1 நிமிஷம் அப்படியே எண்ணெயிலேயே நல்லா வறுபடட்டும். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அடுப்பு ஃபுல்லில் வச்சுக்கோங்க. நல்லா 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொதிக்கட்டும். தேங்காய் எடுத்துக்கோங்க, வேறு எதுவுமே ஆட் பண்ணாதீங்க, இது போதும். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா இந்த ஸ்டேஜில் 1 கப் தேங்காய் பால் கெட்டியாக எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு குக்கரில் விட்டு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. விசில் வச்சாச்சு. நம்மளோட டேஸ்டியான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே பயங்கரமாக இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். Until then, take care friends. Assalamu alaikum.